ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கேரளா ஸ்டைல் வறுத்து அரைத்த சனா கிரேவி எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு தேங்காய், கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனஸ், மல்லி, சோம்பு. நெக்ஸ்ட்டு 6 மணி நேரம் ஊற வைத்த கடலை எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கடலையை. நெக்ஸ்ட்டு நல்லா ஹீட் ஆகின பேனில் மல்லி, சோம்பு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணுங்கள். தேங்காய் ஆட் பண்ணி பொன்னிறம் வர்றது வர நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஸ்டார், அப்புறம் ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கூட நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதை வதக்கும் போதே நல்ல ஃப்ளேவராக நல்ல மணமாக இருக்கும். அப்போவே வீட்டில் கேட்பாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. இனி இதில் உள்ள ஹீட்டு கொஞ்சம் போகிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேப்பில் வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீட்டெல்லாம் போனதுக்கப்புறம் தேங்காவை இன்னொரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதே பேனை யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை வேறு பேன் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதே பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஆனியன் ஆட் பண்ணுங்கள். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதங்கினா போதும். அதில் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக ஆட் பண்ணுங்கள். ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மசாலா ஆட் பண்ணணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த அளவு வதங்கி வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம வேக வச்ச கடலையை ஆட் பண்ணணும். அது ஒரு 2 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கோங்க. அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த தேங்காவை இந்த அளவு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்ட்டை நம்ம கடலையில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுங்க. அவ்வளோந்தான். நம்ம இப்போது கடலையோட அந்த பேஸை ரெடி பண்ணிட்டோம். இனி லாஸ்ட்டு நம்ம கடுகு தாளித்து இறக்குறது தான் இதோட மெயின் ஃப்ளேவரையே கொடுக்கும். அதை தான் நம்ம இனி பண்ண போகிறோம். அதுக்கு கடுகு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளோ தாங்க, கேரளா ஸ்டைல் வறுத்து அரைத்த சனா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ரெண்டுக்குமே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எந்த டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.